சும்மா 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 என்ன பாட்டியா அது அப்பா. இந்த பாட்டு எழுதுனதுக்கு 15,000 ரூபாய் கொடுத்துருக்கான் தயாரிப்பாளர். எதுக்குடா கொடுத்தாருன்னா சும்மா கொடுத்தேங்க. நீ ஏன்டா வாங்கினேன்? அவரு சும்மா கொடுத்தாரு, நான் சும்மா வாங்கினேன். எதுக்கு சும்மா வாங்கினேன்? நான் சும்மா எழுதினேன், அவர் கேட்டாரு, கொடுத்தேன். படம் நல்லா ஓடிச்சா இல்லை, சும்மா 2 நாள் தான் ஓடிச்சு. தயாரிப்பாளர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சும்மா மெரினா பீச்சில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே சும்மா போச்சு. ஒரு பாட்டுன்னா அது ஜனங்களுக்கு நல்லது சொல்ல வேணாமா? என்னத்தையாவது எழுதி தள்ளுறதா? அருமையாக கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். நிறைவாக சீர்படுத்துகிறது என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார் அருமை சகோதரர் நடராஜ கிருஷ்ணன். எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மன் திருப்பாதங்களை பணிந்து அவையோர் அனைவரையும் வணங்கி இன்றைய தமிழ் சினிமா சமுதாயத்தை சீர்படுத்துகிறதுன்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேசின எதிரணியினர் பேசினதெல்லாம் உண்மை மாதிரியே பேசினாங்க, பாத்தீங்களா? ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு தமிழ் சினிமா பிடிக்கல, தமிழ் பாட்டு பிடிக்கல, தமிழ் காமெடி பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. ஆனா எல்லா படத்தையும் கடந்த 20 வருடங்கள் வந்த எல்லா படத்தையும் விடாம பார்த்துருக்காங்க, பாத்தீங்களா? அங்க நந்தூர் இருக்காரு, அனுஷ்கா ஒவ்வொரு படத்துலயும் என்ன ட்ரெஸ் போட்டாங்கன்னு குறிப்பெடுத்து ஒரு காம்போசிஷன் புக் நிறைய எழுதி வச்சிருக்காரு. எனக்குன்னா இது பட்டிமன்றத்துக்கு குறிப்பெடுத்த மாதிரியே தெரியல, பின்னால ரெஃபரன்ஸுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆண்ட்ரூ அவரு சும்மா விட்டாரா? அவர் சொன்ன குறிப்பு எல்லாம் பார்த்தா எந்த படத்தையும் அவர் ஒரு தடவை பார்க்க மாட்டாரு, எல்லாத்தையும் திரும்பி பார்ப்பாரு போல இருக்கு. ஸ்ரீவித்யா அம்மா இருக்காங்க, அடுத்து பேச போறாங்க. அவங்க எப்படின்னா சூப்பர் சிங்கர் பார்ப்பாங்க, பிகே எந்த படம் போட்டாலும் முதல்ல வந்து நிற்பாங்க, வடிவேல் படம்லாம் ரசிப்பாங்க. ஆனா தமிழ் சினிமா பிடிக்க என்ன பிரச்சனைனா, நடுவர் அவர்களே, நம்ம மனிதர்கிட்ட ஒரு இயல்பு இருக்கு. அது தப்பு நம்பவே இல்லை, ஆனா அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும். பார்த்துருக்கீங்களா? இப்ப நம்ம ஆள் என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணும்போது தனுஷ் மாதிரி இருப்பான். அவங்க மாமனார் என்ன பண்ணுவாரு, ஒரு பட்டு சட்டை வாங்கி கொடுப்பாரு. பட்டு சட்டையை நல்லா டைலர்கிட்ட போய் நல்லா ஜம்முன்னு போட்டுக்கிட்டு கல்யாணத்துல நல்லா மாப்பிள்ள மாதிரி இருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட்றதே மாறி போயிடும். காலையில 1 லிட்டர் காஃபி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 டசன் இட்லி, லஞ்சுக்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் 2, டின்னருக்கு நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது. 6 மாசத்துல தனுஷ் மாதிரி இருக்கிற ஒருத்தர் பொன்னம்பலம் மாதிரி ஆயிடுவாரு. கல்யாணத்துக்கு அடுத்தது கூப்பிட வருவாங்க, இன்னொரு கல்யாணத்துக்கு போவாரு, பட்டு சட்டை எடுத்து போடுவாரு. பட்டு சட்டை ஃபிட் ஆகுமா? பட்டன் கூட போட முடியாது. என்ன சொல்லுவாரு அவர் உடனே, சட்டை சின்னதாயிடுச்சு. சட்டை எங்கேயாவது சின்னதாயிருக்கீங்களா நடுவர்களே? பராக்கு பார்த்து எங்கேயும் நடந்து போயிட்டே இருப்பாரு, பட்டுன்னு இடிச்சுக்குவாரு. என்னடா வாசப்படி இடிச்சிருச்சு பாரு. அந்த வாசப்படிக்கிட்ட கேட்டுப்பாரு சொல்லுவோம், நான் பாட்டுக்கு தேவையான உட்காந்துதான் என் மேல வந்து அவன் இடிச்சுக்கிட்டாங்க. நடுவர் அவர்களே, இதுதான் எங்க பாயிண்ட். பட்டு சட்டை சின்னதா ஆனது உண்மை என்றால், வாசப்படி உங்களை வந்து இடித்தது உண்மை என்றால், கல் உங்களை இடறியது உண்மை என்றால், கார் உங்களை இடிச்சது உண்மை என்றால், அவங்க சொன்ன மாதிரி தமிழ் சினிமா சமுதாயத்தை சீரழித்தது என்பதும் உண்மை. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையை நாம ஏன் அடுத்தவங்க மேல போகணும்? சரிங்களா? இப்படி குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களை நீங்க என்கரேஜே பண்ணக்கூடாது நடுவர்களே. இப்படிதான் முதல்ல தமிழ் சினிமா சீரழிச்சதுன்னு சொல்லி தமிழ் சினிமா ஒழிச்சிடுவாங்க. அடுத்தது இன்டர்நெட் நல்லதா கிட்டதான் அதை அழிச்சிடுவாங்க. செல்போன் நன்மையா தீமையா போச்சா? டெலிவிஷன் நல்லதா தீமையா போச்சா? இப்படியே பேசி பேசி ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்க பாருங்க, அதுக்கு நீங்க தான் வருவீங்க. தமிழ் பட்டிமன்றங்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா? இவர் இப்போ புது டாபிக்ல ஏற்படுத்தி விடுறாரு. பல பேருக்கு வினையாகி போயிருங்க அது. ஆனா அதையும் பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இல்ல அப்படி எல்லாத்தையும் கழிச்சு கட்டிக்கிட்டே போனாங்க. ஒரு மனுஷன் ஆபீஸ்ல இருந்து வரும்போது டென்ஷனோட வரும். வீட்டுல பசங்க எல்லாமும் ஸ்கூல் போயிட்டு டென்ஷனா வருது. இது ஒரு வடிவேலு படத்தை பார்க்கணும், ஒரு காமெடி என்ஜாய் பண்ணுறோம். இல்ல தூங்க போறோம், இசைஞானி இளையராஜாவுடைய அருமையான ஒரு பாட்டை கேட்கிறோம். ஒரு இதுல என்ன தப்பு இருக்கு? இது குத்தம் இல்ல, ஒரு கில்ட்டா ஏன் நம்ம ரசிக்கணும்? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றும் மிகை நாடி இருக்க சொல்லல. எல்லாத்துலயும் நல்லது கெட்டது இருக்கு இல்லையா? திருவள்ளுவர் காலத்துல இருந்து இருக்கிறது தானே. கல்லும் நாமே அந்த காலத்துல எழுதலையா? திருவள்ளுவர் காலத்துல இருந்து வந்தது தான் தலைவா. இப்போ மதராசப்பட்டினம்னு ஒரு படம், என்ன மெசேஜ் குறைஞ்சு போச்சுக்கிறீங்க? மதராசப்பட்டினம்னு ஒரு படம் பார்த்தீங்க, எவ்வளவு ஒரு அருமையான படம். அந்த காலத்துல 1930s 1940s
மதராஸ் நம்ம சென்னை எவ்வளோ அழகாக இருந்தது. கூவம்னு ஒரு நதி ஓடிச்சுங்க, அதில் போட்டெல்லாம் ஓடிச்சுங்க தெரியும். அந்த நதி ஓடிச்சு, அதில் மக்கள்லாம் போனாங்கன்னு பார்த்துட்டு நமக்கு என்ன தோணுச்சு? கூவத்தை பார்த்தா அருவருப்பாக இருந்தது, கூவத்தை பார்த்து நமக்கு அவமானமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு நதியை ஒரு சாக்கடை ஆக்கினது மட்டுமே நம்ம நவீன நாகரிகத்தின் சாதனையா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுமா இல்லையா? ஒரு கலையின் ஒரு வெளிப்பாடு என்ன? உங்கள்கிட்ட ஒரு சமூக சிந்தனையை ஏற்படுத்துறாங்க. அந்த கலை வந்து அந்த சினிமா உங்களை காமிக்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? இப்போ வந்து நான் ஒரு கதை சொல்ல வரேன். சினிமாவில் இவங்க காமிக்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறத பற்றி ஒரு சொல்கிறேன். ஒரு சோஷியல் ஒர்க்கர் போனார் அவங்க கிராமத்துக்கு. அவருடைய ஐடியா என்னென்னா, சாராயத்தினால் தீமை விளைவிக்கிறது அப்படின்னு காமிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எப்படி காமிக்கலாம்? ஒரு கப்பில் சாராயத்தை எடுத்துக்கிட்டாரு, அதில் பூச்சியை போட்டாரு. அந்த பூச்சியெல்லாம் அந்த சாராயத்தை குடிச்சு செத்து போச்சு. அவர் என்ன நினைச்சாரு, இதை பார்க்குற ஊர் மக்கள்லாம் ஒரு சாராயத்தை குடிச்சா எல்லாரும் செத்து போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைச்சாரு. ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு, நாம் தினமும் சாராயம் குடிக்க வேண்டும், அப்போதான் வயிற்றில் இருக்கும் பூச்சி எல்லாம் செத்து போயிடும். ஏங்க, ஒரு சினிமாவை பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சினிமா எடுக்கிறாங்க என்ன பண்ண முடியும்? காவிய தலைவன் ஒரு படங்க, அருமையா இருந்துச்சு. அந்த காலத்துல நாடகம் எப்படி இருந்துச்சுன்னு இருந்தது. நம்ம அந்த மாதிரியான சிந்தனையை நம்மளால யோசிக்கவே முடியாது. ராஜபாட், கள்ளப்பாட் இதெல்லாம் வந்தது இல்லைங்களா? ரொம்ப அருமையா தான் இருந்துச்சு. உன்னால் முடியும் தம்பி. நீங்க கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் ஓடுறத பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. ஆண்ட்ரூ, ரத்த தானம் பண்றாங்க, உன்னால் முடியும் தம்பியில கிராமத்தை எல்லாம் தத்தெல்லாம் எடுக்கிறாங்க. எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்குது. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தோணல? சினிமா என்பது ஒரு விஞ்ஞான வித்தை. டூரிங் டாக்கீஸ்ல 10 ரூபாய் கொடுக்குறவனுக்கு கூட உலகத்தையே சுற்றி காமிக்கிறவங்கள ஒரு படத்திலேயே 7 அதிசயமா காமிச்சாரு பார்த்தீங்களா? நல்லா ரசிச்சிங்களா? அதையும் தாண்டி அந்த 8வது அதிசயம் தான் எல்லாரும் ரொம்ப ரசிச்சாங்க பார்த்தீங்களா? அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் ஐஸ்வர்யா ராயை காமிச்சாங்கல்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான். அதையும் நம்ம எல்லாரும் ரசிக்கதான் ரசிச்சோம். சினிமா என்பது ஒரு கலை, சினிமா என்பது ஒரு வியாபாரம். அதையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு மெசேஜ், ஒரு சாப்பாட்டில் எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு 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 புரோட்டீன் இருக்கிற ஒரு சுண்டல் இருக்கிறோமா, அந்த அளவுக்கு தான் சமூகத்தில் ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு அந்த காலத்தில் எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் சினிமாவில் நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னார். அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆனார். இந்த காலத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல நல்ல கருத்துக்கள் தான் சொல்கிறாங்க. ஒருவன் முதலா நீ எவ்வளோ ஒரு அழகான பாடல், அற்புதமான பாடல். அதில் வந்து அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நான் எங்கள் ஒரு டீம் மீட்டிங் நடந்தது. அதில் வந்து எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் பேசினாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் உடனே அப்படியே அடிச்சு விட்டேன் இங்கிலீஷில். இஃப் யூ ஹேவ் சம் மனி, யூ ஆர் த பாஸ். இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் மனி, மனி இஸ் த பாஸ். அவெல்லாம் அட்டேங்கப்பா என்னோட கருத்துனா, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன், கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். இதுவும் இருக்குங்க தமிழ் சினிமால. நாம கேட்கறது இல்லை, அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது சினிமாவில் சந்தனமும் உண்டு, சாக்கடையும் உண்டு. சந்தனத்தை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு எங்க கட்சி சொல்றாங்க. சாக்கடையை பத்தியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே எடுத்துக்கங்க என்று சொல்லிவிட்டு, இன்றைய தமிழ் சினிமா சமூகத்தை சீர்படுத்துகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது நம்ம தொலைக்காட்சியில் பலவிதமான சேனல்கள் இருக்கு. அதில் இந்த பொதிகை டிவியில் சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு சேனல் வரும், ஒரு நிகழ்ச்சி வரும், பார்த்துருக்கீங்களா? வயலும் வாழ்வும். அதில் பேசுகிற ஒருத்தர் பேசுகிற மாதிரியே ரொம்ப அழகாக செய்திகளை அப்படியே அடிக்கி பேசினார். பிரமாதமான பேச்சு. அதாவது அந்த வயலும் வாழ்வுல எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டோட தான் தொடங்கும். தாய் நிலம் தந்த வரம் தாவரம், அது தழைக்க மகிழ்வார்கள் யாவரும், தன்னானே தானே நன்னே தனனே தனனே. இது ஒண்ணுதான் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் 2 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்கள் உட்காந்து விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி எப்படி பேசுவாங்க தெரியுமா? வாங்க, வணக்கம் சார்,
வாங்க. நீங்கள் வயல் மாநிலத்தில் பேச வந்திருக்கீங்களா? ஆமாம், கோயம்புத்தூர், திருப்பூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? அதுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எவ்வளோ தெளிவாக சொல்லுவார் பாருங்க. கோயம்புத்தூர் ஏரியாவில் வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஃபெர்டிலைசர்ஸை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத we have to very often check it up. ஸோ கல்டிவேஷன் எவ்வளோ ப்ராப்பராக இருந்தாலும் இரிகேஷன் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே டு த விவசாயிங்க, தே மஸ்ட் இன்கல்கேட் சம் நியூ மெத்தட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இது எந்த விவசாயிக்கு அப்படி? விவசாயிலாம் என்ன ஹூஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த பொள்ளாச்சியில் விவசாயம் அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேணாம்னா அங்கே போய் இரிகேஷன், கல்டிவேஷன் அண்ட் எஜுகேஷன், ப்ராப்பர்டிஷன் அக்கிரமமாக இருக்குது. அது ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. கர்நாடக சங்கீத பாடுறார். முதல் பாடல் கலியுக வரதன் என்ற பாடல், பிருந்தாவன சாரங்க ராகம், ஆதிதாளம். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே. தங்கிறது திண்டாக்கு திண்டாக்கு திண்டாங்கிறது திண்டாக்கு திண்டாக்கு. மிருதங்கம், வயலின் எல்லாம், மகர்ஷி எல்லாம் கட்டம். அதில் ஒருத்தர் ஜதி சொல்றார், தீம் தாக்கிட்ட ஜொன்னு தா, தாக்கிட்ட ஜொன்னு தா, தீம் த ஜொன்னு தா, தீம் தாக்கிட்ட 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 ஜொன்னு தா. அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கச்சேரி ஓடுது ஓடுது ஓடுது. 3:30 3:45 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த பொன்னக்கோள் ஜதி சொல்றவனுக்கு பசி பொறுக்க முடியல. அவர் பாகவதரை காமிச்சு முடியப்பா போதுமப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறாங்க. சிட்டையெல்லாம் கொடுக்குறாரு, முடிச்சிடுறா பசிக்குது. அவர் சிட்டையை வாங்கி வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல, திரும்ப கண்ட காட்சிகளி காட்சிகளி காட்சி. ஐயோ பார்த்தாரு. காட்சிகளி பது பழனியிலே தீம் தாக்கிட்ட சொன்னுதா, தீம்த சொன்னுதா, தாக்கிட்ட சொன்னுதா அப்படின்ட்டு இடையில ஜதியை மாத்தினான். திங்கிறத தான் தொங்கிறத தான், திங்கிறத தொங்கிறத திங்கிறத தொங்கிறத தான், அங்க தொங்குறத தான், திங்கிறத தான், திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறத திங்கிறத தான். அதை பார்த்துட்டு இப்படி ஒரு ஜதி என் லைஃப்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை. திங்கிறத தொங்குறத தாங்கிறான், எதனா கேட்கிறான்னு பார்த்தா மேடைக்கு ரைட் சைடில் ஒரு பெட்டி கடையில் வாழைப்பழம் வாங்கி திங்கிறதா அங்க தொங்குறதா. ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறவங்க தான் மேடையில் பேச முடியும். அருமையா அது மாதிரி ஒரு கலை வடிவம் என்பது மக்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாருங்கண்ணா. சினிமா அன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை தான் பிரதிபலித்து காட்டுதுன்னு பேசினாங்க. நிறைவாக சீர்படுத்தவில்லை என்ற அணியை நிறைவு செய்ய மரியாதைக்குரிய ஸ்ரீவித்யா அவர்கள் இந்த அணியை நிறைவு செய்ய வரும்படி அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. அவையோர் அனைவருக்கும் குளிரான இரவு நேர வணக்கங்கள். எனக்கு முன்னாடி இந்த எதிரணியில் பேசின 3 பேருக்குமே எங்க சைட்ல பேசின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க எல்லாருமே தலைப்பு வந்து இன்றைய சினிமா சமூகத்தை சீர்படுத்துதான்னு பேசின மாதிரி தெரியல. தலைப்பு வந்து இவங்க எனக்கு முன்னாடி பேசின நடராஜன் அவர் 2-3 பாட்டு கருத்து எல்லாம் சொன்னார். ஆனா சீர்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் வந்தது எல்லாமே பழைய படத்துல இருந்தா அதாவது ஒரு எதை எடுத்துக்காட்டா சொன்னதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்ன சினிமாவில் வந்து சந்தனமும் இருக்கும் சாக்கடையும் இருக்கும்னாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு நம்ம பெற்றோர் நிறைய பேர் இங்க இருக்கோம். எல்லாரும் பசங்களை பள்ளிக்கு அனுப்புறோம். பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வர பசங்க
நல்ல மதிப்பெண் பெற்று மதிப்போடு திருப்பி வரதை நம்ம எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்ப்போம். ஆனா இந்த காலத்துல கேவலமான படங்களை பார்த்து இன்னைக்கு வர பசங்க, பள்ளிக்கூட பசங்க மதிப்பெண்கள் இல்ல மடியில பிள்ளைகளோடு வருகிறார்களே, இதை பார்த்து எந்த பெற்றோர் வருத்தப்படாமல் இருப்பார்கள் சொல்லுங்க? இது சாக்கடையா? இதை திருத்த வேண்டாமா? அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்த கால சினிமா சாக்கடை, அதை சீர்படுத்தணும் அப்படிங்கறதா, சீர்படுத்த வேண்டும். இப்ப சதிக்கு அதை சீர்படுத்தல அப்படிங்கறதா என்னோட வாதம். என்னோட வாதத்துல கேட்கிறேன், இன்றைக்கு சினிமால எந்த விஷயத்தை ஒழுங்கா ஒரு மெசேஜ் சொல்றேன்னு சொன்னாங்களே, இந்திய படம் வந்தது லஞ்சம் ஒழிஞ்சிட்டா, முதல்வன் படம் வந்தது, இன்னைக்கு முதல்வன்லாம் சரியானபடி நடத்திட்டு இருக்காங்களா? அடுத்தது இவங்களாம் இப்ப ரீசெண்டா வந்த வேலையில்லா பட்டதாரி அப்படின்னா பாடினாங்க. இன்னைக்கு வேலை எல்லா இளைஞருக்கும் கிடைச்சிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலத்து சினிமா மக்களுக்கு யதார்த்தத்தை என்னைக்காவது சொல்லி கொடுத்திருக்கா? அதனால என்னோட வாதத்தை 3 முறையா அணுக பார்க்கிறேன். அதாவது முதல்ல இளைய சமுதாயத்துக்கு இன்றைய சினிமா எவ்வளவு பாதிச்சிருக்கு, அடுத்தது நம்மளோட வீட்டுல உள்ள உறவு முறைய இன்றைய சினிமா எவ்வளவு பாதிப்பு தந்திருக்கு, கடைசியா திரைப்பட பாடல். அதாவது முதல்ல இளைய சமுதாயத்தை பார்த்தோம்னா அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல வந்து டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க, மாதா பிதா குரு தெய்வம். ஏன்னா குருங்கிறவங்க தெய்வத்துக்கு பக்கத்துல இருக்காங்க. ஏன்னா குருவுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை தரணும், தெய்வத்துக்கு எவ்வளவு தரணும், அதனாலதான் அவங்க பக்கத்திலேயே வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு திரைப்படங்கள்ல ப்ரொஃபஸராவும் டீச்சராவும் வரதுக்குனே ஒரு சில ஆக்டர்ஸ் வச்சிருக்காங்க. வெந்நீராட மூர்த்தி, லூஸ் மோகன், ஒன்று கடையில சிரிச்சிட்டு இருக்கிற மதன்பா, இல்லைன்னா கவுண்டமணி, இப்படின்னு ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் நஞ்ச மதிப்பு கொடுக்கணுங்கிற இளைஞர் கூட மதிப்பு கொடுக்கணும் தோணாது. இன்னைக்கு காலேஜ் பத்தி காமிக்கிறாங்க. வெந்நீராட மூர்த்தி பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா அப்படின்ட்டு வெர்னியர் கேலிப்பர் நடத்துவார். பிரமாதமா இருக்கு. அது அவர் கொடுத்த கேரக்டர் அவர் கரெக்டாக செய்வார். இது வரைக்கும் ஒரு கதாநாயகன் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தது ஒரே ஒரு படத்தில் தான். அது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் எடுத்த 100க்கு 100ங்கிற படத்தில் ஜெய்சங்கர் ப்ரொஃபஸராக நடிச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஸரை காமிச்சது அந்த படத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. முத்தான படம், அந்த ஒரே ஒரு படம். அப்புறம் அன்னைக்கெல்லாம் நம்ம சின்ன வயசுல நம்மளாம் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தோம்னாக்க சைக்கிள் கத்துக்கிட்டு இருந்திருப்போம். அப்பெல்லாம் சைக்கிள் கத்துக்கும் போது எய்தாப்புல ஒரு டீச்சர் வந்துட்டாருன்னா தட்டப்புடன் கீழே விழுந்துடும். ஏன்னா அதுக்கு 3 காரணம். ஒண்ணு, சைக்கிள்ல இருந்து இறங்க தெரியாது. அடுத்தது, டீச்சரை பார்த்தாலும் ஒரு பயம். ஐயோ, என்ன அவர் ஒன்றும் பண்ண போறதில்ல, ரோட்ல வந்து அவர் என்ன பண்ண போறாரு, ஒன்றும் பண்ண போறதில்ல, ஆனா ஒரு பயம். அடுத்தது ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, போன வருஷம் இந்தியா போயிருந்தேன். ஒரு பஸ்ல தெரியாதனமா ஏறிட்டேன். ஒரு ஸ்டாப்பிங்ல ஒரு டீச்சர் ஏறினாரு. பக்கத்துல உட்கார்ந்து அந்த மாணவன் டக்குன்னு ஏறினான். அப்பா உட்காருப்பா, ஏந்துக்க வேண்டாம் அப்படின்னு. அடுத்த ஸ்டாப்பிங் வந்து திருப்பி அந்த மாணவன் ஏந்தினான். திருப்பி உட்காருப்பா அப்படின்னு. 3வது ஸ்டாப்பிங் வந்து திருப்பி அந்த மாணவன் ஏந்தினான். அடுப்பா உட்காருப்பா, நீ மரியாதை கொடுக்கணும், உட்காரு அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட் அலற ஆரம்பிச்சா, சார் நான் அந்த ஸ்டாப்பிங்ல இறங்க வேண்டியோ சார், நீங்க இந்த ஸ்டாப்பிங்ல இன்னொரு பஸ் பிடிச்சினா அந்த ஸ்டாப்பிங் போகணும் அப்படின்னு. அந்த காலத்துல கொடுத்த மரியாதை இந்த கால மாணவர்கள் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம் அந்த கால ஆசிரியருக்கு. இந்த காலத்துல படம் பேர் கூட நேற்று வந்தது, மாண்புமிகு மாணவன். மாண்புமிகு ஆசிரியர் இல்ல, மாண்புமிகு மாணவன். அப்படி ஓடிட்டு இருக்கு. இந்த கால இப்படிப்பட்ட சினிமாக்களை சமூகத்தை சீர்படுத்த போறது. அடுத்தது, நேற்று வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக்குன்னு ஒன்று வந்துருந்தாங்க. அதை பார்த்தா அந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவனே வந்துட்டு ஏண்டாப்பா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நினைச்சுட்டுருவான். அதாவது இந்த கால ஸ்கூல் பசங்களும் கல்லூரி பசங்களும் ஸ்கூலையும் கல்லூரியும் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அந்த ஜோக். சேர்மன் வசூல் ராஜா MBBS, பிரின்சிபல் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, ஹெச்ஓடினா எதிரியா, ஆர்ட் ப்ரொஃபஸர்னா வில்லனா, பெண் ப்ரொஃபஸர்னா கோவில்பட்டி வீரலட்சுமியா, ஸ்டூடெண்ட்ஸ் போக்கிரியா, கேம்பஸ் சிறைச்சாலையா, எக்ஸாம் அறிந்தும் அறியாமல், ரிசல்ட் சம்திங் சம்திங், அரியர் உனக்கு 20 எனக்கு 18, ஹாலிடேஸ் நினைத்தாலே இனிக்குமா. எப்படி இருக்கு பாருங்க காலம். இப்படி போயிட்டு இருந்தாக்க ஏதாவது இந்த கால சினிமா வந்து சமூகத்தை சீர்படுத்தும் நினைக்கிறீங்களா? அடுத்தது பார்த்தோம்னா உறவு முறை எடுத்துப்போம். நம்ம ஊர்ல இந்தியாக்கே பேர் போனது நம்மளோட இதிகாசங்கள் இலக்கியங்கள் தான். கோவிந்தன் அவர் கூட ராமாயணத்தை பத்தி சொன்னார். அதுல ராமரை தான் நாங்க பாக்குறோம், நீங்க லக்ஷ்மண், நீங்க ராவணனை பாக்குறீங்க அப்படின்னாங்க. நாங்க அதே ராமாயணத்தை பத்தி தான் சொல்ல வரேன். சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டு இருக்கும்போது
போது ஒவ்வொரு நகையா கட்டி போட்டுட்டே வந்தாலும் கீழெல்லாம். என்னைக்காவது ராமர் லக்ஷ்மணன் இதை பார்த்தாக்கா அதை கண்டுபிடிச்சு நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த நகையெல்லாம் ராமர் லக்ஷ்மணன் கொண்டு போய் காமிச்சாங்களா. ராமர் சொன்னாலும் எனக்கு கண்ணெல்லாம் மறைக்குது, எனக்கு தெரியலப்பா லக்ஷ்மணா நீயே பாரு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் கொடுத்துட்டான். லக்ஷ்மணன் காமிச்சாங்க காது தோட பார்த்து இது அண்ணியனுடையதான், எனக்கு தெரியலையே. கழுத்து செயினை பார்த்து கேட்டாங்க, இது எனக்கு தெரியலையே அண்ணியனுடையதான் அப்படின்னு. இப்படி வளையல் ஒட்டியான எல்லாத்தையும் காமிச்சாங்க. ஒண்ணு பார்த்து எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில காலில் போட்டுட்டு இருந்த இத்தனோண்டு மெட்டியை காமிச்சு கேட்டாங்க, இது உன்னோட அண்ணியினுடையதான். ஐயோ இது என்னோட அண்ணியினுடையதான் அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. எப்படிப்பா ராமருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிப்பா இத்தனை நகையை காமிச்சாங்க அப்பெல்லாம் உனக்கு தெரியல உன்னோட அண்ணியினுடையதான்னு. காலில் பார்த்துட்டு இருக்கிற இத்தனோட மெட்டியை பார்த்து எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அதுக்கு லக்ஷ்மணன் சொன்ன பதில் என்னன்னா, நான் எப்போதுமே அண்ணியோட காலையே பார்த்து பாதத்தையே பார்த்து பேசிட்டு இருந்ததால டக்குன்னு என்னால அடையாளம் காட்ட முடியுதுன்னு அந்த அண்ணியோட மைத்துடன் ஒரு முறை அவ்வளவு உன்னதமா சொல்லிட்டு இருக்கு நம்மளோட இதிகாசம். ஆனா இன்னைக்கு பாலின்னு ஒரு படம் நடுவர் அவர்களே தம்பியோட மனைவியை கேவலமா பாக்குற அண்ணன். இதுவாது ஒத்துக்கலாம், ஒரு ஆண் மகனை கேவலமா காமிச்சிருக்காங்க அப்படின்னு. உயிர்னு வந்த படத்துல கதாநாயகி மைத்துனனை கேவலமா பாக்குறாளாம். அடுத்தது மாமனார் மருமகளை கேவலமா பாக்குறதும், அப்பா பிள்ளை பாக்குறது, இப்படி இந்த மாதிரி உறவு முறையை கொச்சப்படுத்தி காட்டுறதே இன்றைய சினிமா. இதுவா சமூகத்தை சீர்படுத்த போறது? நீங்களே சொல்லி பாருங்க. அடுத்தது அன்னைக்கெல்லாம் அப்பா மகன் அப்படின்னு காமிச்சானாக்க அப்பா மகனுக்காக எவ்வளவு பாடுபடுறான், மகன் அப்பாவுக்காக எவ்வளவு சேவை செய்யறான்னு காமிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்பா மகன் ரெண்டு பேரும், அப்பா ஹாஃப் பாட்டில் பையன் ஃபுல் பாட்டில் வச்சு நடு டேபிள்ல உட்காந்துட்டாங்க. அப்பா அட்வைஸ் பண்றாரு மகனுக்கு, லவ்ல ஃபெயிலியர் ஆகத்தான்ப்பா செய்யும், இன்னைக்கு ஆகு நாளைக்கு ஃபுல்லா மறுநாள் கப்பு. இப்படி ஒரு அட்வைஸ் அப்பா மகனுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா அந்த காலத்துல வந்த படங்களை எவ்வளவு ஒரு உன்னதமான கருத்தை சொல்லித்து. ஆனா நடுவர் அவர்களே மக்கள் இங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாரும் குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தை மாமனார் மாமியார் எல்லாரும் உட்கார்ந்து ஒரே ஒரு படம் உட்கார்ந்து இன்னைக்கு பார்க்க முடியுதா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கிற ஒரே ப்ரோக்ராம் ஒரே நிகழ்ச்சினா லியோனி மாதிரி இந்த உங்க சான்றோர் அமைஞ்சிருக்கிற பட்டிமன்றம் ஒண்ணுதான் நான் எங்க வேணா சொல்லுவேன். அடுத்தது திரைப்பட பாடல். அந்த காலத்துல எல்லாம் திருடாதே பாப்பா திருடாதேன்னு ஒரு கருத்து இருந்தது. அண்ட் எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஒரு பட தலைப்பு இருந்தா கூட மக்களுக்கு அதனால ஒரு கருத்து போய் சேரணும். அவர் நடிச்ச படம் நல்லவனுக்கு காலம் இல்லைன்னு பேர் வச்சாங்க. அது சொன்னாலும் இந்த மாதிரி பேர் வைக்காதுங்க, ராங் மெசேஜ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. நல்லவன் வாழ்வான் அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொன்னாராம். அதனால ஒவ்வொரு படத்து பேர்லையா இருக்கட்டும், ஒவ்வொரு பட பாடல்களா இருக்கட்டும், மக்களுக்கு ஒரு கருத்து போச்சு. ஆனா இன்னைக்கு டாடி மம்மி வீட்டில் இல்ல, தனப்போட யாரும் இல்லை. யாருடைய உன பெத்தான் 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 அவன் கையில கிடைச்சா செத்தான் செத்தான் செத்தான். இந்த பாட்டெல்லாம் மக்களுக்கு எந்த சமூகத்தை சீர்படுத்த போது யோசிச்சு பாருங்க. கடைசியா நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவில் உள்ள பெரிய உண்மையான மகத்துவமான விஷயம் என்னன்னா, தொப்புள் கொடி உறவு, தாலி கொடி உறவு, நம்ம தேசிய கொடி உறவு. அந்த தொப்புள் கொடி உறவை எவ்வளவு கேவலமா காமிச்சிருந்தாங்க ஒரு படத்துல. அதுக்கு ஒரு கவிஞன் கவிதை எழுதியிருந்தான், தரைப்பம்பரங்கள் எல்லாம் தரையில் சுற்றி கொண்டிருக்க திரைப்பம்பரங்கள் மட்டும் என் வயிற்றில் சுற்றி கொண்டிருக்கிறது, வயிற்றுக்காக பிழைப்பு நடத்தலாம், வயிற்றிலேயே பிழைப்பு நடத்தலாமான்னு கேட்டிருந்தான் அந்த கவிஞன். எப்படிப்பட்ட கவிஞன்! இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு அல்பமா கேவலமா காமிக்கிற சினிமாவா சமூகத்தை சீர்படுத்த போறது? அடுத்தது இந்த பாடல் அப்படின்னு சொன்னேனே, இந்த ரீமிக்ஸ்னு பாடி ஒரு கொலை பண்றாங்க பாருங்க பாட்டை. பழைய பாடல்லாம் கொண்டு வந்து போட்டு 2-3 ட்ரம்ஸ் 4-5 எரும மாட்டெல்லாம் உள்ள விட்டுருவாங்க போல இருக்கு. ஒரே சமையல கத்துங்க. காதுக்கு கர்ம கொடூரமா இருக்கு. கம்மன் விழால கவிதை எழுதிட்டு கவிஞர் வாலி வெளியில வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து பத்திரிகையாளர்கள் சுட்டுட்டாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் கேட்டலாம், எப்பேற்பட்ட உன்னதமான கவிதை பாடல்கள்லாம் தந்தீங்க, இப்படி எப்படி சம்மந்தத்தை எப்படின்னு கேவலமா எழுதுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமானு கேட்டாங்க. அதுக்கு அந்த கவிஞர் வாலி கவிதையிலே பதில் சொன்னாராம், அங்கே நான் வண்ணமொழி பிள்ளைக்கு தாலாட்டும் தாய், இங்கே விட்டறியும் எலும்பு தொண்டுக்கு வாலாட்டும் நாய். எந்தப்பா சினிமாவில் எடுபடுமோ அந்தப்பா எழுதுகிறேன், எந்தப்பா நீ சொல்லும். மோனி முகம் பார்த்து முழங்கிட நான் நினைத்திட்டால் பானை முகம் பார்த்து என் பத்தினியார் பசித்திருப்பார். கட்டுக்குள் அடங்காமல் கற்பனை சிறகடித்து பறக்கும் சிட்டுக்கள் நீங்கள். அடியேன் அப்படியா?
மெட்டுக்குள் கரித்தரித்து மெல்லவை எடுப்பு நோக துட்டுக்கு தகுந்தவாறு முட்டையிடும் பெட்டை கோழி நான் எழுதியிருப்பார். அன்னைக்கே ஒத்துட்டேன், நாங்க துட்டுக்காக பணத்துக்காக காசுக்காக மட்டும்தான் கவிதை எழுதுறோம், பாட்டு எழுதுறோம், கருத்துக்காக இல்ல அப்படின்னு பகிரங்கமா இன்டர்நெட்ல வெளிவந்த செய்தி. அதனால இத்தனை தெரிஞ்ச பிறகும் எதிரணியர் எந்த நிலைமையில தன்னோட அணிக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தீர்ப்பு சொல்ல போறவர் நியாயமானவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால நியாயமானவங்க தருவார்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. கடைசியா நான் ஒரே ஒரு வைரமுத்தோட கவிதையோட முடிச்சுக்கிறேன். இந்த கால திரைப்படங்கள்னு ஜெனரலா பார்த்தாலே அது காமதேனு. அது எப்ப வரைக்கும் அதோட காமல நஞ்சு வந்து இருக்கோ அது வரைக்கும் அது சமூகத்தை சீர்படுத்த போறதில்லை. என்னைக்கு அதோட காமல வெண்ணந்தியா பால் வருதோ அன்னைக்கு ஒத்துக்கிறோம் சினிமா சமூகத்தை சீர்படுத்த போகிறது என்று. ஆனால் இதுவரை அழித்துக் கொண்டிருக்கிறான் இருக்கிறதே இன்றைய சினிமா தவிர சீர்படுத்தவில்லை என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு பெறுகிறேன். ஸ்ரீவித்யா ரொம்ப அருமையாக பேசுனாங்க. 6 பேரும் பேசியாச்சு. இப்போ நான் எவ்வளவு நேரம் தீர்ப்பு சொல்கிறதுன்னு இன்னும் என் குழம்பி போய் தான் உட்காந்துருக்கேன். இந்த முன்னால் சின்ன பிள்ளைய ஓடுறேன் ஒடியாடுறவன்லாம் இப்போ என்னை பார்க்குறேன். அப்படியே யார்ரா அந்த ஆள்? நம்ம அப்பா அம்மாலாம் இந்த ஆள் பேசுகிறத கேட்டு கிறுக்கு மெண்டல் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்குதுல்ல. இந்த மாதிரி ஆள்லாம் இனி வந்தால் விடக்கூடாதுரா, நிப்பாட்ட மாட்டேங்கிறானே இந்த ஆள் அப்படிங்கிறது மாதிரி அது பூரா என்னை இப்போ எதிரியாக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கீழே இறங்குன்னு என்னை ஆஞ்சிருவாங்க. காரணம் என்னென்னா அவனுடைய வேர்ல்டே தனி. இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசினாங்க. மேடையில் பேசுகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மேடையில் எதிர்பார்ப்புகள், பல எதிர்பார்ப்புகளோட மக்கள் வருவாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு ரசிகனும் ஒரு டைப்பாக இருக்கான். தண்ணியை போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம ஊர்லாம் ஒரு ஊரில் மேடை, திருப்பூரில் பேசிகிட்டு இருக்கேன். மேடைக்கு இந்த பக்கமும் ஒரு டாஸ்மார்க் கடை, இந்த பக்கமும் ஒரு டாஸ்மார்க் கடை, நடுவில் ஒரு 1000 பேர். எப்படி இருக்கும் என் பேச்சு? யோசனை பண்ணி பாருங்க. நினச்சி போய் குடிச்சிட்டு வர்றேன். அவன் பாட்டு நான் பேச கூடயே பேசுகிறேன். அன்பார்ந்த இப்படிலாம் பேசுகிறான். ஒருத்தன் திடீர்னு சேரில் உட்காந்துருந்தவன் போய் தண்ணியை போட்டு வர்றதுக்குள்ள அந்த சேரில் இன்னொருத்தன் உட்காந்துட்டான். உடனே அவன் என் சேரை பார்க்குறான், இடம் இல்லை, கீழே உட்காந்துட்டான். கீழே உட்காந்து சேரோட கைப்பிடிய தேடுறான். 10 நிமிஷம் எங்கடா கைப்பிடிய காணான்னு இந்த பக்கம் அரடிக்கு இந்த பக்கம் அரடி பள்ளம் தோண்டிட்டான். அவனையும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு ஊரில் நடந்த கூத்து இருக்கு பாருங்க. பாட்டு பாடிட்டு இருக்கேன். அந்த ஊரில் பாட்டு தலைப்பு ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. மேடைக்கு ஒருத்தர் வெள்ளை வேஸ்ட் வெள்ளை சட்டையோடு வந்தார். ஆஹா, பாராட்டுறதுக்கு வர்றாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் மைக்க ஃபுல் போதையில் இருக்கேன். மைக்க புரிய நான் பாடுறேன் பாட்டை எத்தனை காலம் அப்படின்னு வேட்டி அவுத்து கீழே விழுந்துருச்சு. நான் கூட்டத்தை பார்த்து கேட்டேன், ஊர் தலைவரை கூப்பிடுங்க அப்படின்னு. அவரு தான் ஊர் தலைவர். ஊர் தலைவரே மேடையில் வேட்டி அவுத்து போட்டு பாடிக்கிட்டேன்னா அந்த ஊர்லேயும் 3 மணி நேரம் பேசியிருக்கான். ஆனால் இந்த ஹூஸ்டன் ரசிகர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவ்வளோ பேர் ஒரு அரங்கத்தில் கூடியிருப்பது உண்மையிலே இந்த நிகழ்ச்சியின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பற்றும் பாசமும், அதே மாதிரி தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த உதவியையும் நான் பாராட்டுறேன். அதனால் யாரும் 2-3 பேர் எந்திரிச்சு போனாங்க. திருப்பி சரி கிளம்புறாங்க போல இருக்கு, முடிச்சிடலான்னு நினச்சா போயிட்டு திருப்பி வந்து உட்காந்தாச்சு. யார் இப்போதைக்கு கிளம்புற மாதிரி தெரியல. இப்போ ஹூஸ்டனா திண்டுக்கல்லான்னு பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் நான் தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தான் இப்போ தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி இந்த ஹூஸ்டன் தமிழ் ரசிக பெருமக்களுக்கு தான் வெற்றி. எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. மேடையில் பேசுகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சென்னையில் கலந்துக்கிட்டேன். அந்த புத்தகத்தை வெளியிட்டவர் வந்து ஜி.கே. மூப்பனார், மறைந்த காங்கிரஸ் தலைவர்.
NC மோகன்தாஸ்ன்னு குவைத்தில் இருக்க ஒரு இது எழுத்தாளர் எழுதின ஒரு நூலை வெளியிடுறார். அந்த நூலை வாங்குறது யாருன்னா ஜெயகாந்தன். அப்படி ஒரு விழா. வாழ்த்துறைக்கு யார் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் நடிகர் விவேக், YG மகேந்திரன், நான், தென்கட்சி சுவாமிநாதன், இன்னும் நிறைய பேர், அவர் எழுத்தாளர் சுஜாதா, பாலகுமரன் எல்லாம் உட்காந்துருக்கோம். அதில் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவரை யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் எங்கேயோ நல்லா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். அவர் லியோனி, நான் உங்கள் ரசிகர். ஐயா வணக்கம். சொல்லுங்கய்யா. நான் தான் எழுத்தாளர் சுஜாதான்னார். ஐயா மன்னிச்சுக்குங்க, நீங்கள் அந்த வெள்ளை மீசையோடையே உங்களை ஃபோட்டோவில் பார்த்து பழகி மீசை எடுக்கவும் அடையாளம் தெரிலைங்க, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கூட்டமே சிரித்து மகிழ்ச்சியாக ஜோக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மூப்பனார் மட்டும் சிரிக்கவே இல்லை. வாயில் பார்க்க போட்டுல அப்படியே உட்காந்துருக்காரு. யாரோ பேசுகிறாங்க, கூட்டம்லாம் சிரிக்குது, மூப்பனார் சிரிக்கவே இல்லை. சுஜாதா ஐயா எனக்கு ஒரு பரீட்சை வச்சார். லியோனி, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். என்னங்க? மூப்பனாரை சிரிக்க வைக்கணும் நீங்கள் பேசுகிறப்ப. என்ன ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா. என்னடா சுஜாதா சார் இப்படி ஒரு இப்போ டெஸ்ட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்ட்டு, மூப்பனாரோட சப்ஜெக்ட் எழுதுவா, அதை இழுத்தா தான் அவர் நம்மள்கிட்ட கவனத்தை செலுத்துவாருன்ட்டு தஞ்சாவூர்காரங்க நல்ல வெத்தலை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனால தான் அவங்க பேசுகிறது பூரா பார்த்தீங்கன்னா வருவாவா போவாவா சொல்லிக்கிட்டு இருப்பாவா சௌரியமா கீழா வாயு இப்படி மேலே ஏறின மாதிரியே இருக்கு. அதனால் வெத்தலையை பற்றி பேசினா அவர் கேட்பாருன்ட்டு மூப்பனாரோட கவனத்தை திருப்புறதுக்கு ஃப்ளைட்டில் ஒருத்தர் பயணம் பண்ணியிருக்கேன். அவனுக்கு ஃப்ளைட்டில் எப்படி நடந்துக்கிறேன்னு தெரில. அங்கே போய் வெத்தலை போட்டாங்க. வெத்தலைன்னு அப்படியே பார்த்தாரு. ஆஹா, வெத்தலையை பற்றி என்னமோ பேசுகிறாரு லியோனி. ஃப்ளைட்டில் வெத்தலையை போட்டு வாயெல்லாம் நிறைஞ்சிருச்சு. எங்கே துப்புறதுன்னு தெரியல. ஃப்ளைட்டில் கதவு பூரா மூடிருக்கு. பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு வெத்தலையை துப்பு எங்கே துப்புறது அப்படின்னு. அவனும் ஃப்ளைட்டில் வந்திருக்கான். அவனுக்கு இடம் தெரியல. திரும்ப அவனை கூப்பிட்டு வெத்தலையை துப்புன்னு நம்பர் சிவப்பாக முகத்தில் தெரிஞ்சிச்சு. ஐயோ, இவனை இங்கே உட்கார வச்சோம்னா நம்ம முகத்தை நாரடிச்சிருவான்டா அப்படின்ட்டு இவனை எப்படியாவது கடத்துறேன்ட்டு, பிரதர் நேரம் எந்திரிச்சு போங்க, 6வது சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை அமுக்கு, ஒரு டப்பா வரேன் அதில் துப்பிடு அப்படின்ட்டேன். அப்படி ஒரு டப்பா ஃப்ளைட்டில் கிடையவே கிடையாது. சும்மா கதை விட்டு எங்கிட்டாவது அடி வாங்கி சாட்டும்னு துரத்தி விட்டேன். வெத்தலை பார்ட்டி ஏற்கனவே ஃப்ளைட்டில் கொடுத்த சரக்கை வேறு அடிச்சிருக்கேன். அப்படியே வெத்தலையோடு வர்றேன். 6வது சீட்டுக்கிட்ட ஒரு அம்மா பெரிய குங்குமம் போட்டு அப்படியே தூக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு அதுதான் சிவப்பு பட்டன்ட்டு குங்குமம் போட்டு ஓஞ்சி அமைக்கிட்டேன். அந்த அம்மா ஐயா வாய் தான் தப்பான்ட்டு வாய்க்குள்ள துப்பி விட்டேன். அந்த அம்மா 20 தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில். அந்த அம்மா இந்த ஜோக்கை நான் சொன்னனோ இல்லையோ, GK மூப்பனார் வாயில் இருந்த பாக்கெல்லாம் தெரிச்சிருச்சு. அப்படின்னா முன்னால மைக் செட்டு போட்டு முடிச்சு பூரா பாக்கு வந்து உட்காந்தோன்னே சுஜாதா ஐயா கை கொடுத்தாரு. உண்மையிலேயே நீ மூப்பனாரை சிரிக்க வச்சுட்டிய, பெரிய ஆள் தாய் அப்படின்னு கை கொடுத்தாரு. அந்த எழுத்தாளர் சுஜாதாட்ட வாங்கின பாராட்டு உண்மையிலே ஒரு தேசிய விருது வாங்கினதுக்கு சமமாக அன்னைக்கு நான் நினைச்சேன். ஒரு மாபெரும் ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷனை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் எனக்கு வச்ச பரீட்சையில் நம்ம ஜெயிச்சிட்டோமேன்ட்டு. நான் மேடையில் பேசுகிறது சாதாரண விஷயங்கள். எங்கள் ஊரில் ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கார், அருமையாக பேசுவார். ஒரு வார்த்தை மட்டும் அவருக்கு சரியாக வராது. நிவாரணம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்ல தெரியாது. அதுக்கு பல நிர்வாணம். அவரை கூட்டு வந்து வெள்ள நிவாரண நிதி வழங்குறதுக்கு சிறப்புரை ஆற்ற கூட்டு வந்துட்டாங்க. மேடையை கெடுத்து எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. இந்த மேடையில் வழங்கக்கூடிய நிர்வாண குழு தலைவர் அவர்களை அப்படின்னு தலைவர் வேட்டி கட்டாமல் வந்துட்டோம்னு மறந்துட்டார். நாங்கள் மேடையில் வழங்குகின்ற நிர்வாணத்தை எல்லோரும் நிர்வாணமாக வந்து பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் அனைவரும் நிர்வாணமாக இந்த நிர்வாணத்தை அப்படியோட பொம்பளை எல்லாம் யாருறாங்க என்னையா பேசிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை மாறினா பேச்சு எப்படி மாறிடுது பாருங்க.
இன்னொரு பேச்சாளர் கலெக்டர் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, எய்ட்ஸ் கட்டுப்பாடு வார விழா, எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி நடத்திட்டு இருக்கு. கலெக்டர் வந்து ஹூ இஸ் த எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆஃபீஸர் அப்படின்னாரு. நான் தான் சார். நீங்கள் தான் எய்ட்ஸ் கட்டுப்பாடு அதிகாரியா? யுவாயா எய்ட்ஸை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசு. ஐயா நான் ஒன்றும் தயார் பண்ணல அப்போ தான் நீ நல்லா பேசுகிற. ஓ, எய்ட்ஸ் கட்டுப்பாடு அதிகாரி ஒன்றுமே தயார் பண்ணாமல் ஒரு ஸ்பீச் கொடுத்தான் பாருங்க. எவ்வளோ அருமையான ஸ்பீச் தெரியுமா அது? இப்போ நான் பேசி காட்டுறேன் பாருங்க. கலெக்டர் வந்து என்னை இதை பற்றி கொஞ்சம் இது பண்ண சொன்னார். நான் கொஞ்சம் இதாக இருந்ததுனால ஒன்றும் இது பண்ண முடியல. நான் இது பண்ணுறதுனால நீங்கள் இது பண்ணாமல் இருந்துட போகிறீங்க. நான் இதை பற்றி ஒன்றும் இது பண்ண விரும்பல. நீங்கள் அந்த இதாக இருப்பீங்கல்ல, அப்போ அந்த இது இருக்குல்ல, அந்த இது அதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஒன்றும் இதை பற்றி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் இதாக இருக்கிற நேரத்தில் அந்த இதை கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. வேற ஒன்றும் நான் இதை பற்றி இது பண்ண விரும்பல. நன்றி, வணக்கம்க்கா. இப்போ நான் என்ன பேசுகிறேன், எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்கள் எல்லாரும்? உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இது, அவ்வளோதான். இதை நான் ரொம்ப பேசுனேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இவன் இதில் ரொம்ப இதாக இருக்கான் போல இருக்கேன் அப்படின்னு. அதனால் அந்த இதுங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லாக விழுந்துருக்கு பாருங்க. அது மாதிரி தான் சினிமாங்கிறது ஒரு பெரிய பொழுதுபோக்கு. மனிதனுக்கு பொழுதுபோக்கு இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் என்றைக்கும் செத்துருப்பான். அதனால் ஒரு இமேஜினேஷன் இல்லைன்னா மனுஷனுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்காது. நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு, பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகத்துக்கு போடக்கூடிய அந்த மேக்கப்பு, ஒரு காலத்தில் இருந்த மாதிரி அன்னைக்கு ஒரு காலத்துலன்னா ரேணுகான்னு ஒரு பவுடர் இருந்துச்சு, இவ்வளோ பெரிய டப்பா. அது வந்து 2 ரூபா. எங்கள் வீட்டிலலாம் அந்த டப்பா வாங்கி போட்டால் 6 மாதத்துக்கு கொட்டி மைதா மாவு ரேணுகா பவுடர் அதுக்கு பேர். இன்னைக்கு அந்த ரேணுகா பவுடரை மட்டும் வச்சு யாராவது மேக்கப் பண்ண முடியுதா? இல்லை. இன்னைக்கு என்னென்ன மாறிடுச்சு? ஐப்ரோ த்ரெட்டிங். அது பாட்டுக்கு இருந்த புருவத்தை நூலை பிடிச்சி வெடுக்கு பிடிச்சி அப்படியே ஹைவே ஸ்கேனர் ரோடு போட்ட மாதிரி இங்கே கொண்டு வந்து. ஒரு காலத்தில் அம்பர் பொட்டு வச்சுருந்தது, இப்போ ஸ்டிக்கர் பொட்டாயிடுச்சு. அந்த ஸ்டிக்கரில் ஒரு அம்மா நல்ல பாம்பை ஒட்டிட்டு வருது. அது பெற்ற பிள்ளையே போக மாட்டேங்குது. எங்கள் அம்மா பாம்பை நெத்தியில் ஒட்ட வச்சுருக்காங்க. அவர் அம்மா அப்படி தான் ஸ்டிக்கர் பொட்டை வச்சுட்டு பஸ்ஸில் நல்லா தூங்கிட்டு வந்து ஒரு சீட்டில் ஒட்டி விட்டுருச்சு அந்த பொட்டை. எவனோ ஒரு நேரம் சரியில்லாதவன் அந்த சீட்டில் போய் உட்காந்து சட்டையில் ஒட்டிக்கிட்டான் அந்த பொட்டை. வீட்டில் போய் சட்டையை கலத்தி பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்காரம்மா எத்தனை நாள் நடக்குது இந்த வேலை? ஆனால் ஏதோ வேலைக்கு போகிறத பற்றி தான் கேட்குறாள போல இருக்குன்னு அது ஒரு 20 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா 20 வருஷமா? கல்யாணம் ஆகியே 15 வருஷம் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டேன். இல்லடி, நான் 20 வருஷமா இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே போச்சுரா. அப்புறம் தான் பொட்டு எடுத்து இது எவ்வளோ நாளாக நடக்குது. இதுவா எனக்கு இந்த பொட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. பொட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, பொட்டு வச்சவனுக்கும் உனக்கும் சம்மந்தம். அது யாரு? ஒரு ஸ்டிக்கர் பொட்டுனால எவ்வளோ பிரச்சனை, மேக்கப்பில் எவ்வளோ மாறுதல்கள் வந்திருக்கு. வாழ்க்கையில் வந்து மாறுதல்கள் இல்லாமல் இமேஜினேஷன் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த சினிமா அன்னைக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கலாச்சார ரீதியாக நம்மளை எப்படி கெடுத்திருக்குங்கிறது தான் இந்த அணியில் பேசுகிறாங்க. காதல்ங்கிறது எப்படி உருவாகும்? காதல் ஆனால் சினிமாவில் எப்படி உருவாகும்னா, ஒரு கதாநாயகி கிணத்துல விழுந்துருவா, கதாநாயகி உள்ளே குதித்து காப்பாற்றி, அது எல்லா படத்துலையும் அதுதான். இந்த அப்படியே படுத்திருக்கேன், வகுத்தை பிடிச்சி இப்படி அனுப்புவார், வாயில் இருக்க டர்ன்னு தண்ணி வரும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கேன், அதை எப்படி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை படத்துலையா எடுத்தோன்னா அந்த பிள்ளை அப்படியே முழிக்க, ஆ நீங்களா? ஆமாம் நான் தான், என் கடமையை தானே நான் செஞ்சேன். எந்த கடமை வீரே இப்படி ஒருத்தன் இருக்கான்ட்டு உடனே லவ் வந்துடும். அப்புறம் திடீர்னு என்ன வலிக்கு கீழே விழுவேன், இவர் இப்படியே பிடிப்பார். பிடிச்சோன்னே சரி நிமித்தி சரி போய்ட்டு வாங்க அனுப்பிடுவாங்க. பிடிச்ச பிள்ளைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கேயாவது நடக்குமா? அப்படி ஒரு பிள்ளை வலிக்கு கீழே விழுக போகுதுன்னா இப்படி பிடிச்சது பார்த்து போமா போயிட்டு வா அதான் நான் முடிஞ்சா. சினிமாவில் எப்படி எடுப்பாங்க காதல் காட்சின்னா, ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நிற்கும், ஒரு பையன் பக்கத்தில் வந்து நிற்பேன், ஒரு கர்ச்சீப்பை கீழே போட எடுத்து கொடுப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, கர்ச்சீப்
தேங்க்யூ அப்படின்னு இந்த விரல் டச் ஆகிறதுக்கு ஒரு ரெக்கார்டிங் அடிப்பாங்க. ஐ லவ் யூ டார்லிங். சிட்னியில் பாட்டு படிக்கிறேன் அடுத்த நிமிஷம். இந்த விரலை தொட்டோன்னா சிட்னியில் பாட்டு, மெல்போர்னில் பாட்டு, பிரான்ஸில் பாட்டு, ஈஃபில் டவரில் ஏறி பாடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? விரலை டச் ஆனது. அப்படி பார்த்தா நம்ம ஊரில் கண்டக்டரு பொம்பளை பிள்ளைகளுக்கு டிக்கெட் கொடுக்குறப்ப விரல் இப்படி டச் ஆகத்தான் செய்யும். ஒவ்வொரு தடையும் கண்டக்டரு அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா கண்டக்டரு காக்கி சட்டையை கிழிச்சுக்கிட்டு அலைய வேண்டியது. ஒரு விரலை தொட்டோன்னா எப்படி ஒரு தமிழ் பெண்ணுக்கு காதல் வரும்? சினிமாவில் இப்படிலாம் காதலை காமிச்சு கதாநாயகி நான் கங்கா கௌரின்னு ஒரு படத்தில் நடிக்கும்போது பக்கத்தில் ஒரு சண்டை காட்சி நடந்துச்சு. எந்த நடிகர் யாருன்னு நான் சொல்ல விரும்பலை. எப்படி எடுத்தாங்க தெரியுங்களா? 3 மாடி கட்டடத்துலேருந்து கதாநாயகன் கீழே குதிக்கிறார். அந்த காட்சி 3 மாடி கட்டடத்துக்கு கதாநாயகனை கொண்டு போகிறாங்க. ஏசி ரூம்லேருந்து ஃபுல் மேக்கப்போட அப்படி டச்சப்போட போகிறார். யார்? கதாநாயகன். 50 கோடி சம்பளம் வாங்குறவர். மேலே போய் 3வது மாடியில் அப்படி நின்று அப்படின்னாரு. எடுத்துட்டான். திருப்பி கொண்டு வந்து ஏசி ரூமில் படுக்க போட்டாங்க. அவரை விட அவர் மாதிரியே ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான். யார்? சண்டை காட்சி நடிகர். உண்மையிலே கதாநாயகனை விட அவன் தான் அழகாக இருக்கான். மேலே போய் உண்மையிலே அவன் தான் குதிக்கிறான். குதிச்சு அவனை மணலில் போட்டு பிரட்டி எடுத்து கூட போய் உட்காரு, சாயங்காலம் போ சம்பளம் வாங்கிக்க. திருப்பி கதாநாயகன் ஒரு 5 அடி ஸ்டூல்லேருந்து கீழே விழுகுறார். உடனே அவர் ஆடி பிரண்டை எடுக்கிறார். 3ஐயும் ஒன்று சேர்க்குறேன். சேர்த்தா கதாநாயகன் 3 மாடி கட்டடத்துலேருந்து குதிச்சு அப்படி பிரண்டு எந்திரிக்கிறார். ஆனால் அந்த உண்மையிலே இடையில குதிச்சவனுக்கு சினிமாவில் என்ன பேர் தெரியுமா? டூப்பு. அவனா டூப்பு? 3 மாடி ஸ்டூல்ல இருந்து குதிச்ச நீ தான்டா டூப்பு. அவன் ஒரிஜினலுக்கு டூப்புன்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க சினிமாவில். இதை போய் எப்படியா நம்புறது? சினிமாவில் வரக்கூடிய பாட்டு காட்சிகளை ஏதாவது நம்ப முடியுதா? மூட நம்பிக்கைகள்.